அண்ணாமலையார் கோயில் திருவண்ணாமலை கிரிவலம். கிரிவலம் டைமிங்கில் பாருங்கள் எவ்வளோ பக்தர்கள் வந்திருக்காங்கன்னு. இந்த வருடத்தோட முதல் பௌர்ணமி. திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம். கூட்டம் வந்து ஹெவியாக தான் இருக்குது. ஸ்கூல்லாம் லீவில் இருக்கிறதுனால கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ மக்களை. வலம்புரி விநாயகர் கோயில்கிட்ட வந்துருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ கூட்டத்தை. திருநீர் அண்ணாமலை. இப்போ நம்ம வந்திருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள நித்யானந்தா மடம். வாங்க நித்யானந்த மடத்தில் உள்ள நித்யானந்தா பார்க்கலாம். நித்யானந்த மடம் இதுதான் கிரிவல பாதையில் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டத்தை. அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கு. பாருங்க அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காரு. புதுசு போனாதான் இப்பதான் வாங்க முடியும்னு அந்த செருப்பை விட்டு போயிட்டாருங்க. செருப்பு மட்டுமே 15 லட்சங்க. வீட்டுக்காரர் பார்த்தாரு. வெளியே விட்டா இது விலை அதிகம்னு மட்டும் தெரியுது, வெளியே விட்டா இருக்காதுன்னு சொல்லி அந்த செருப்பு எடுத்து உள்ள வீட்டில் பத்திரமா வச்சிருந்தார். இவர் போயிட்டாரு. அன்னைக்கு ராத்திரி 1000 கணக்கு போட்டு வச்சிருந்தாருங்க. என் பேத்திக்கு பிறக்க போறிய பேத்திக்கு இவருடைய பேரனை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு கணக்கு போட்டு வச்சிருந்தாரு. இங்க விதைச்சா அங்க அவ்வளவு வெள்ளாம வரும், இந்த இடத்துல பணம் முதலீடு பண்ணணும் அங்க அவ்வளவு கிடைக்கணும், 1000 கணக்கு போட்டு வச்சிருந்தாரு. ஈசன் அவருடைய பாவ புண்ணியத்தை வச்சு ஒரு கணக்கு போட்டாரு. மாரடைப்பு வந்து இறந்துட்டாரு. அன்னைக்கு ராத்திரியே மாரடைப்பு வந்து இறந்துட்டாரு. அவரை அடுத்த நாள் பாட கட்டி அப்படியே தூக்கிட்டு வராங்க. என்ன அதிசயம் தெரியல. அதே வீட்டுக்கிட்ட வரும்போது அதே ஆலங்கட்டி மலை அப்படியே தூக்கி தென்னையில வச்சு எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க. அந்த வீட்டுக்காரம்மா வந்து சொல்றாங்க, ஐயோ யாரு வீட்டு பணத்தையோ யாரு வீட்டு தென்னையில வச்சுட்டு இப்படி பண்றீங்களே அப்படின்னு. நேற்று என்னன்னு சொல்லி கூப்பிட்டாங்க, இவர் உள்ள வரும்போது என்ன சொல்லி கூப்பிட்டாங்க, இன்னைக்கு கிரிவல பாதையில் அமைந்துள்ள அர்த்தநாரீஸ்வரர் அம்மையும் அப்பனுமாக எழுந்தருளி காட்சியளித்து வரும் காட்சியை பாருங்கள். கிரிவல பாதையில் உள்ள இடுக்கு பிள்ளையார் கோயில் பாருங்க எவ்வளோ கியூ. இவ்வளோ நேரம் காக்க வச்சுட்டு